இப்போ சரியாக எங்கே இருக்குன்னு சொன்னால் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சன் ஹெர்பல் பியூட்டி பார்லர் சிறந்த சேவைக்கான அவார்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அவங்கள தான் இப்போ சந்திக்க போகிறோம். எஸ்எல்எம் மீடியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை போய் சந்திக்கலாமா? ஓகே, வாங்க போகலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அங்கே ஒரு சிறந்த சேவையாளருக்கான விருது வழங்கும் விழா. எஸ்எல்எம் மீடியா எஸ்எல்எம் ரோஸ் ட்ரஸ்ட் நிறுவனம் ஒரு மெமோண்டோ கொடுக்குறோம். இது ஏன் கொடுக்குறோங்கிறது ஃபஸ்ட்டில் உங்களுக்கு தெரியணும்ல. இவங்க 10 வருஷம் ஆச்சு இது ஸ்டார்ட் பண்ணி. நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதுவரை இதை வெளியே கொண்டு வரல. அவங்க அது வெளியே கொண்டு வரணுங்கிறது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த எஸ்எல்எம் ட்ரஸ்ட் எஸ்எல்எம் மீடியா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விருது இன்றைக்கி கொடுக்க போகிறோம். அந்த விருது கொடுக்கறதுக்கு தான் நம்ம சீஃப் கெஸ்டாக மகேஸ்வரன் சார் பிஹெச்டி அவர்கள், உதவி வேலைவாய்ப்பு அலுவலர், அரசு கலை அறிவியல் கல்லூரி கூடலூர், தன்ராஜ் சார் அவர்கள் பிரைட் ஃபியூச்சர் சென்டர் அகாடமி வச்சிருக்காருக்கு. அவர்களுக்கும் வருகன வரவேற்கிறேன். அதே போல் ஜெயச்சந்திர மனித உரிமை கழக செயலாளர் செய்தியாளர் அவர்களையும் வருகன வரவேற்கின்றேன். இப்போ தன்ராஜ் சார் இதோட சின்ன ஒரு இன்ட்ரோடியூஷன் கொடுப்பாரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். நல்ல ஒரு இணைய நிகழ்வு. ஏன்னா இந்த எஸ்எல்எம் ட்ரஸ்ட்டு மற்றும் எஸ்எல்எம் மீடியா மேனேஜிங் டைரக்டர் ஆரம்பி நண்பர் சவுந்தரராஜனா எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட எங்களுடைய பிரைட் ஃபியூச்சர் அகாடமியும் நம்ம ஒரு கல்வி அறக்கட்டளையாக பதிவு பண்ணி ஒரு 18 வருஷமாக அந்த பந்தலூர் பகுதியில் டிப்ளமா இன் ஹெல்த் கேர் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ், அது இல்லாமல் மாண்டிசோரி டீச்சர் எஜுகேஷன், டெய்லரிங், இந்த மாதிரி நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எங்கள் ட்ரஸ்ட்டோட பேனரில் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இந்த 20 வருஷமாக இந்த எஸ்எல்எம் ட்ரஸ்ட்டும் அதே மாதிரி எஸ்எல்எம் மீடியா, அவரை நான் ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக தான் ரொம்ப வருஷமாக தெரியும். நிறைய இந்த பகுதியில் உள்ள கிராமப்புற மாணவர்களுக்கு அவரால் முடிஞ்ச ஒரு ஆலோசனைகளையும் சில மேம்பாட்டு பணிகளையும் ரொம்ப வருஷமாக அவர் செஞ்சுட்டு வராரு. அதே மாதிரி +2 10th முடித்தவங்களுக்கான என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் அப்படிங்கிற கல்வி ஆலோசனை கருத்தரங்கங்கள் நடத்தி அவங்களுடைய தகுதிக்கேற்றவாறு சில கல்லூரிகள் சில பயிற்சி மையங்களில் அவங்கள சேர்க்க வச்சு படிக்கிறதுக்கும் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி தற்செயலாக அவரை ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னார். இந்த அருமை சகோதரியுடைய பயிற்சி மையம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். கடந்த ஒரு 10 வருஷமாக இந்த பயிற்சி மையத்தில் நிறைய பேரை அவங்களும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஏதாவது ஒரு பயிற்சிகளை நம்ம கொடுத்து அவங்க அவங்களுடைய சொந்த காலில் ஒரு நல்ல நிறுவனத்திலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு புதிய நிறுவனங்கள் தொடங்கி அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்றதுக்கோ ஏதாவது அவங்கள ஒரு மேம்படுத்தணுங்கிற ஒரு யோசனையில் தான் இந்த எஸ்எல்எம் ட்ரஸ்ட் இந்த எஸ்எல்எம் மீடியா இன்றைக்கி இந்த பகுதியில் சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த சன் பியூட்டி பார்லர் அதனுடைய நிறுவன இயக்குனர் அருமை சகோதரி மீலு அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை கொடுக்குறோம். அப்போ ஒரு கல்வியாளராகவும் ஒரு சமூக ஆர்வலராகவும் நீங்களும் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய எண்ணம் மட்டும்தான். அதே மாதிரி இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் மகேஷ் அவர்கள், இந்திய அரசு நேருவ கேந்திராவில் நான் ஒரு வட்டார பயிற்சியாளராக இருக்கிற காலகட்டத்திலிருந்து அவர் கோலூர் காலேஜில் என்எஸ்எஸ்க்கு ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே காலேஜில் ஒரு விரிவுரையாளராக கலந்துருக்காரு. சமீபத்தில் கூடி ஒரு டெபுட்டி கலெக்டரை வச்சு ஒரு மிகப்பெரிய மருத்துவ முகாம் நடத்தும் போது சிறப்பாளைப்பராக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம். அது இல்லாமல் அந்த பாரதியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய எல்லா இளங்கலை முதுகலை பட்டம் முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்து கல்லூரி நிர்வாகம் மற்றும் அது இல்லாமல் பல்கலைக்கழகத்தில் பேசி கடந்த வருஷத்தில் ஒரு அற்புதமான ஒரு துறையை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா வேலைவாய்ப்புக்குன்னு சொல்லி ஒரு துறை. அந்த வேலைவாய்ப்புக்கு பிரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்கோ அதை பார்த்து அந்த வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலர், அதாவது பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அவருக்கும் நம்ம இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த கிராம பகுதியில் எங்களை மேம்படுத்த வந்ததுக்கு இந்த நிறுவனத்திற்கு இன்று வழங்கக்கூடிய இந்த விருதானது இன்னும் அவங்க நிறைய பேரை மேம்படுத்தணும். நாங்களாம் நிறைய சமூக அமைப்புகளில் இருக்கிறோம்.
என்ன உதவி வேணாலும் முறைப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் வாங்கி கொடுக்க ரெடி. கடந்த மாதம் கூடி அவங்களுடைய மைக்ரோ பயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் கிளாஸ் எடுத்தேன் 60 பேர்த்துக்கு பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜிக்கு. அதில் ஒரு 10 பேர்த்துக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக சாப்பாடு கொடுத்து தங்குமிடம் கொடுத்து ஊக்கத்தொகையும் கொடுத்து வேலைக்கு நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி வந்து இந்த இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த விருது இன்னும் உங்களுடைய அந்த பியூட்டிஷியன் தொழிலில் நிறைய பெண்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகேஸ்வரன் சார் பிஹெச்டி அவர்கள் உதவி வேலைவாய்ப்பு அலுவலர், அரசு கலை அறிவியல் கல்லூரி, கூடலூர், ஒரு சிறிய உரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான தருணத்தில், மகத்தான நாளில் ஒரு மற்றற்ற பெண்மணிக்கு மகத்தான விருதை வழங்கும் விழாவிற்கு என சிறப்பு அழைப்பாளராக அழைத்தமைக்கு எனது இனிய நண்பர் எஸ்எல்எம் மீடியா, எஸ்எல்எம் ரோஸ் ட்ரஸ்ட் மோகன் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் மிக மகத்தான முறையில் வருகை தந்து எங்களை முன்னோடியாகவும் வழிகாட்டுதலாகவும் இனிய சகோதரர் ஐயா அவர்கள் தன்ராஜ் சார் அவர்களுக்கும், இங்கே ஹியூமன் ரைட்ஸ் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிக்கும் வருக வருக வரவேற்று, கலை என்பது மகத்தானது ஒன்று, மறக்க முடியாத ஒன்று, வெறுக்க முடியாத ஒன்று. கல்லை பார்த்தால் சிற்பமாய் நாம் கற்பனையாக மாற்றுவது என்பது கலை. ஒரு கல்லை பார்த்து ஒரு ஓவியமாக அதை சிலையாக வடிப்பது ஒரு கலை. என்ன இருந்தாலும் காற்றாக சுவாசிக்காமல் அவள் மூச்சு காற்றாக சுவாசிக்க வேண்டும் என்று கல்வியால் உயர்ந்து பல உயரங்களை தொட்டது ஒரு கலை. என்னதான் வெறுத்தாலும் கூட அவருக்கு மீண்டும் நன்றியை செய்து நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் என்பது ஒரு கலை. அதே போல இந்த மகத்தான மண்ணில் அனைவரையும் அழகு என்று வர்ணித்து, நீயும் இந்த உலகத்தில் ஒரே அழகுதான், இந்த உலகமும் அழகுதான் என்று மாற்றி அமைத்து அவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழ வைக்கக்கூடியது அற்புதமான சன் லேடிஸ் ஹெர்பல் பியூட்டி பார்லர் 2007 துவங்கி 200 மாணவர்களை கொண்டு பல சாதனைகள் செய்து தன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையை உருவாக்கிய மீது அம்மா அவர்களுக்கு இன்று விருது வழங்கும் விழா. அன்பான பெண்மணிகளே, எனது சகோதரிகளே, இந்த ஒரு விருது என்பது பல குடும்பங்களை வாழ வைத்ததனால்தான் இந்த விருது கிடைத்திருக்கிறது. என்னதான் செய்ய வேண்டும், ஏதோ பிறந்து விட்டோம் வாழ்ந்து விட்டோம் என்று இல்லாமல் யாரையோ வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதனால் தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கோ ஒரு மூலையில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது நாம் வழங்க வேண்டும், உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்ற அற்புதமான நோக்கத்தை கொண்டு இந்த எஸ்எல்எம் மீடியா பல விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறது. மீடியாவை விட பல மக்களிடம் இந்த சேவையை கொண்டு சேர்த்திருக்கிறது. இந்த விழாவில் நான் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வு என்பது ஒரு மீளுவாக இல்லாமல் பல்லாயிரம் மீளுவாக மாற வேண்டும். இந்த ஒரு விருது என்பது பல பெண்மணிகளுக்கு போய் சேர வேண்டும், பல குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த அருமையான வாய்ப்பு என்பது எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கும், இங்கே நிறைய மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக மாற்றி எங்கள் மாணவர்களும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களும் இந்த சன் லேடிஸ் ஹெர்பல் பியூட்டி பார்லர் இந்த நிறுவனத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மேம்படுத்த வேண்டும், உங்கள் வாழ்க்கையை சிறப்பிக்க வேண்டும், உங்கள் காலில் நின்று நீங்கள் உழைக்க வேண்டும், வருங்கால சந்ததியினருக்கு எப்பொழுதும் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளாஸை கொடுத்ததுக்காக எஸ்எல்எம் ரோஸ் ட்ரஸ்ட் அவங்க எனக்கு இந்த சிறந்த சேவைக்கான இந்த அவார்டு எனக்கு வழங்கியிருக்காங்க. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறமா எஸ்எல்எம் ரோஸ் ட்ரஸ்ட் சவுந்தரராஜன் அண்ணா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
ஹாய், என் பேர் வந்து அனிஷா. நான் இங்கே பந்தலூர்லேருந்து தான் வரேன். நான் இங்கே சன் ஹெர்பல் பியூட்டி பார்லரில் 1 மாதம் ஃப்ரீ கோர்ஸ் கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் தொடங்குறதுக்கோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேம் வந்து நல்லபடியாக இந்த 1 மாதம் பியூட்டி கோர்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் நல்லபடியாக கற்றுக்கிட்டோம். நான் சொந்தமாக என்னோடய மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால நான் இங்கே உள்ளவங்களுக்கு மேம்க்கும் இந்த கோர்ஸுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய பேர் சந்தியா. நான் பந்தலூரில் வந்து வரேன். எனக்கு ரொம்ப நாளாக மேக்கப் கற்றுக்கணுன்னு ஆசை. அப்போ சன் ஹெர்பல் பியூட்டி பார்லரில் வந்து ஃப்ரீ கோர்ஸ் சொல்லித்தரதா நான் கேள்விப்பட்டேன். அதனால் 1 மந்த்துக்கு வந்து நான் கம்மி ஃபீஸில் வந்து ஃபுல் மேக்கப்பையும் கற்றுக்கிட்டேன். நிறையா அமௌண்ட் கட்டி படிச்சிருந்தா கூட இவ்வளோ நல்லா படிச்சிருப்பேனான்னு தெரில. நல்லா எங்கள் லைஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா மேக்கப் கற்றுக்கிட்டனால நிறையா இதாகவும் இருக்குது. அதனால் மேம்க்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என் பேர் திவ்யா. நான் பந்தலூரில் இருக்கேன். பந்தலூரில் சன் ஹெர்பல் பியூட்டி பார்லர் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் 1 மந்த் கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதில் வந்து ஜாயின் பண்ணி 1 மந்தில் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். இதனால் வந்து என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேம் வந்து எங்களுக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்தாங்க. மேம்க்கு வந்து நன்றி. SLM மீடியா யூடியூப் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்க்கும் ஏழை குழந்தைகளுக்கான படிப்புக்கான செலவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல்.